இப்போ இது வந்து சிபிஆர் ரோடுங்க. இந்த பாருங்க பஸ் போதுங்களா, இதுக்கு அப்படியே நமக்கு சைட் பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கு. இதோ இப்போ பாக்குறதுக்கு தான் நம்மளோட சைட்டுங்க. லான்ச்சிங் ஆஃபர்ல ஒரு கிரவுண்ட் வாங்குறவங்களுக்கு 1 கிலோ வெள்ளி பாத்தீங்கன்னா ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. ஹாஃப் கிரவுண்டா வாங்குறீங்கன்னா 1/2 kg வெள்ளி பாத்தீங்கன்னா ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சைட்ல சுத்தி காட்டுறேன் பாருங்க, ஃபுல்லாவே வீடு மட்டும் தான் இருக்கும். ஒரு 360 ஃபுல்லா காட்டுறேன் பாருங்க. சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை NH48 பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நியர்பைல இருக்கு. அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்துல தான் இருக்கு. சென்னை ஏர்போர்ட்டுக்கு வெறும் 30 ல இருந்து 40 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளால ரீச் பண்ணிட முடியும். நமக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவேவே 1 கிலோமீட்டர்ல வந்துருது. அது மட்டும் இல்லாம மெட்ரோ ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூருக்கு பாத்தீங்கன்னா அலர்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இது வந்து சிபிஆர் ரோடுங்க. இந்த பாருங்க பஸ் போதுங்களா, இதுக்கு அப்படியே நமக்கு சைட் பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கு. இதோ இப்போ பாக்குறது இதுதான் நம்மளோட சைட்டுங்க. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர் என்னன்னு நீங்க வெயிட் பண்ணியே பாருங்க. ஒரு நல்ல பட்ஜெட்ல இப்பதான் லான்ச்சே பண்ண போறாங்க. இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்னு லான்ச் அன்னைக்கு பார்க்க போறீங்க, இல்ல லான்ச்சுக்கு முன்னாடி நாள் பாத்துருப்பீங்க. சோ சீக்கிரமா கால் பண்ணி பேசுங்க. இது என்ன இடம்ட்டு சிபிஆர் ரோடுங்க. இது அதானி துறைமுகம் தெரியும் உங்களுக்கு, அதுல ஆரம்பிச்சு வர முக்கியமான சிபிஆர் ரோடுங்க இது. சோ இந்த மாதிரியான இடம் அவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிடாது. எங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து நான் எங்க இடம் வாங்குறது, அப்படி கிடையாது. இந்த இடத்துல சுத்து வட்டாரத்துல எப்படி நீங்க கேட்கும் போது 5000 6000 சொல்லுவாங்க, அதுல பாதி கூட கிடையாது. ஒரு நல்ல இடம் இருக்கு. உள்ள போயிட்டு என்ன இருக்கு சொல்றேன். உங்ககிட்ட சொன்ன சைட்டுக்குள்ள இப்ப நான் வந்துட்டேங்க. உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும். இங்க பாருங்க, பின்னாடி பாருங்க எவ்வளவு கஸ்டமர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப டைம் பாத்தீங்கன்னா உச்சி வெயில் 1:30 மணி ஆகுது. ஆனா இந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா இவ்வளவு மக்கள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்க பாக்குற நீ தான் இந்த இடம் வந்து லான்ச் ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு லான்ச் ஆக போகுதுன்னா இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது ஒரு நல்ல இடம், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சைட்ல சுத்தி காட்டுறேன் பாருங்க, ஃபுல்லாவே வீடு மட்டும் தான் இருக்கும். ஒரு 360 ஃபுல்லா காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல ஸ்கூல்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், வேலம்மாள் வித்யாசரம் ஸ்கூல், பாட்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல். நியர்பைல காலேஜஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ். இந்த சரௌண்டிங்ல ஹாஸ்பிட்டல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, பாண்டியன் ஹாஸ்பிட்டல் இருக்கு, கவிதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, பிவெல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த சுத்து வட்டாரத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம். சோ இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர். ஸ்ரீபெரும்புத்தூர்னு சொல்லும் போது நம்ம ஞாபகத்துக்கு வருது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நிறைய முக்கியமான கம்பெனிங்கெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வல்லக்கோட்டைன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் விட இப்போ வந்து முக்கியமானது சிபிஆர் ரோடும் சொல்கிறோம். பக்கத்தில் என்னென்ன கம்பெனி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஹுண்டாய் கம்பெனி இருக்கு, சாம்சங் கம்பெனி இருக்கு, ஃபாக்ஸ்கான் இருக்கு, டெல் இருக்கு, நோக்கியா இண்டஸ்ட்ரியல் பார்க் இருக்கு, சைன்ட் கோபைன் இருக்கு, யமஹா கம்பெனி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிசான் கம்பெனியும் பக்கத்தில் தான் இருக்கு. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட், ஷாப்பிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு EVP சினிமாஸ் பாருங்க செம்பரப்பாக்கம்ல தான் இருக்கு. குயின்ஸ்லாண்ட் இருக்கு. இங்க ஃபேமஸான பிளேசஸ்னு பார்க்கும்போது நமக்கு ராஜீவ்காந்தி மெமரியலும் ஸ்ரீபெரும்புத்தூர்ல தான் இருக்கு. ஸ்ரீ ராமானுஜர் பர்த் பிளேஸும் இங்க தான் இருக்கு. உங்களுக்கு கனெக்டிவிட்டி பத்தி பார்க்கும்போது சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை NH48 பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நியர்பைல இருக்கு. அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்துல தான் இருக்கு. ஓரக்கோடம் இண்டஸ்ட்ரியல் ஹப்பும் பக்கத்துல தான் இருக்கு. சென்னை ஏர்போர்ட்டுக்கு வெறும் 30 ல இருந்து 40 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளால ரீச் பண்ணிட முடியும். நமக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்னு சொல்லும்போது வெறும் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா அப்படின்றதோட முடிஞ்சிடாது. முன்னணி கம்பெனிகள், டாப் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், நல்ல ரோடு கனெக்டிவிட்டி, அது மட்டும் இல்லாம முக்கியத்துவம் வாய்ந்த கோவில்களும் ரொம்ப பக்கத்திலே தான் இருக்கு. ரொம்ப வேகமாவும் டெவலப் ஆயிட்டு இருக்க ஒரு இடம்னா நமக்கு சென்னைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குது ஸ்ரீபெரும்புத்தூர் தான். நமக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவேவே 1 கிலோமீட்டர்ல வந்துருது. அது மட்டும் இல்லாம மெட்ரோ ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூருக்கு பாத்தீங்கன்னா அலர்ட் பண்ணிருக்காங்க. அதோட மட்டும் முடியாம எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஆவடி டு கூடுவாஞ்சேரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ட்ரெயினே வருது. அது எந்த வழியில வருது பாத்தீங்கன்னா பருத்திப்பட்டு சைடுக்கா எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் வந்து நமக்கு இந்த பக்கம் போகுது. ஸோ நம்ம ஃபைனலா சைட்டை பத்தி சொல்லுவோம். இந்த சைட்டு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபேசிங். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேசிங், 2வது ஃபேசிங் முடிஞ்சு போச்சுங்க. 14 ஏக்கர்ல ஃபர்ஸ்ட் 2 இருக்க ஃபேசிங் வந்து போட்டிருக்காங்க. டோட்டலா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபேஸ் 3ங்க. இந்த ஃபேஸ் 3ல பாத்தீங்கன்னா மொத்தம் 2.5 ஏக்கர்ஸ்ல ரெடி பண்ணிருக்காங்க. இந்த 2.5 ஏக்கர்ல 42 பிளாட் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 42 பிளாட்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 பிளாட்ஸ் பாத்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது 22 தான். இது எவ்வளவு சீக்கிரத்துல முடியும்னு தெரியாது. ஏன்னா இது ஒரு நல்ல ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. ஏன் சொல்றேன்னா அந்த ஆஃபர் என்னன்னு கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. யாரு ஒருத்தர் இங்க இடம் வாங்குறவங்களோ ஒரு கிரவுண்ட் லான்ச்சிங் ஆஃபர்ல ஒரு கிரவுண்ட் வாங்குறவங்களுக்கு 1 கிலோ வெள்ளி பாத்தீங்கன்னா ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. ஹாஃப் கிரவுண்டா வாங்குறீங்கன்னா 1/2 kg வெள்ளி பாத்தீங்கன்னா ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. இந்த 42 பிளாட்ஸ் இருக்கு. நமக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா 45 பிளாட் இருக்கு. கரெக்டா சொல்லணும். அதுல 3 பாத்தீங்கன்னா ஷாப்காக ஒதுக்கி வச்சிருக்காங்க. 42 வீடு கட்டுறதுக்காக. சோ இது ஒரு நல்ல அப்ரூவ்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு 2997 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 2
997 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட். ஸோ இந்த சைட்டில் அம்யூனிட்டிஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காம்பவுண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோலார் லைட் வந்துருது, பிளாக் டாப் ரோடு வந்துருது, பார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றி உங்களுக்கு வீடுங்களா இருக்கும் போது ஒரு லோன்லினஸாக ஃபீல் இருக்காது. ஃபுல்லாகவே வீடுங்களாக தான் இருக்குது. போயிட்டு வந்துனே தான் இருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் அங்கே பாருங்க நடந்து போகிறாங்க பாருங்க இடத்த பார்க்கறதுக்கு. நிறைய பேர் இங்கே இடம் அங்கே வந்திருக்காங்க. காலையில் ஈவினிங்னா கூட ஓகேன்னு சொல்லலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 1:30-2 மணி ஆகுது. இந்த உச்சி வெயிலையும் கஸ்டமர்ஸ் வராங்க. ஏன்னா இது ஆஃபர் லான்ச்சிங் ஆஃபரில் போயிட்டு இருக்கு. ஸோ யாராவது இடம் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. சைட் விசிட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ வேணாலும் எந்த டவுட்னாலுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கு, டைரெக்டாக வரீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வீடியோ பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. அப்போதான் அந்த ஆஃபர் கிடைக்கும் உங்களுக்கு. யாரும் ஒருத்தர் கூட்டு போனீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் ஒரு ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலர் ஆஃபரே இல்லாமலாம் பண்ணுறாங்க. அதுக்காக சொல்கிறேன், ஆஃபர் வேணும் அப்படின்னா கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு சைட்டுக்கு வாங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.